ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து, ரவி எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கிறதுல மனோஜ் எங்கே போயிட்டான்னு போய் பார்க்குறாங்க. அங்கே மனோஜ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மனோஜ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க பார்த்ததும் இங்கே பற்றியா நம்ம எல்லாரும் மாங்கன் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்னடானா இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. டேய், பசிக்குது, சாப்பாடெல்லாம் அவ்வளோ பிரமாதமா அவ்வளோ சூப்பரா இருக்கு, அதனால தானே சாப்பிட்டேன்னு சொன்னதும் சரி நம்மளும் சாப்பிட்டுடலாம்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி போயிட்டு நான் ரோகிணியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனோஜ் போயிட்டு ரோகிணியை கூப்பிட போறாங்க. ரோகிணியும் அங்க வராங்க. அங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே அழகா கியூட்டா பிக் எல்லாமே ஷேர் பண்ணி பிக் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இப்போ உடனே அங்க மணி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே பரிசு போயிட்டு அண்ணாமலை கிட்ட நான் தான் சொன்னேன்ல கல்யாண பையனோட தாய் மாமனை இன்ட்ரோ பண்றேன்னு சொன்னேன்ல, வா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அதுக்குள்ளவே அந்த பக்கம் நம்ம அண்ணாமலைக்கு வேலை வந்துடுது. உடனே பரிசு கிட்ட இங்க தானே இருக்க போறோம், கல்யாணம் முடிகிற வரையும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட நான் என்ன ஏதுன்றது எல்லாம் நான் பாத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நல்லா சொல்றாங்க. அப்ப கூட பரிசு கேட்காம அவர் ரொம்பவே நல்லவர், நீ அவரை பார்க்கணும்னு நல்லா சொல்லி அகைன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலையும் சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே அங்க பரிசு வந்துடுறாங்க. இல்ல அண்ணாமலை பார்க்க முடியாது, ஏன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல சமையல்காரருக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. உடனே அந்த மாப்பிள்ளையோட தாய்மாமா நான் இருக்கும்போது எதுக்காக சமையல்காரர் எல்லாம் எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே சமைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்க இடத்துக்கு தான் உன்னுடைய பொண்ணு வாக்கப்பட்டு போறதை நினைச்சேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம முத்து எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. முத்து ஏன்னா உன்னுடைய டெக்கரேஷன் எல்லாம் அவ்வளவு அழகா அம்சமா அவ்வளவு சூப்பரா இருக்கு நல்லா சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் தாலி கட்டுற நேரத்துல நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு மணி அங்க இருந்து கிளம்பி வராங்க. இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மணி வர்றதை பார்த்து முத்து மீனா உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.